Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.1 6th sum. Use Euclid's division algorithm to find the highest common factor of 340 and 412, 867 and 255, 10,224 and 9,648, and fourth one 84, 90 and 120. First three sum வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ்க்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபோர்த்து ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ்க்கு HCF வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் 340 and 412. நமக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தெரியும், அதே சேம் மெத்தட் வந்து ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது நமக்கு அல்காரிதம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ யூஸிங் யூக்ளிட்ஸ் division algorithm, that is நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து என்னது, a is equal to bq plus r. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, பிக் நம்பர் வந்து a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிக் நம்பர் இதில் 340 and 412 பிக் நம்பர் a 412 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டேக் a is equal to 412, b is equal to 340. ஓகேங்களா, நவ் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது அல்காரிதம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 412 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 412 சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 412 இஸ் ஈக்குவல் டு பி 340 இன்ட்டு கியூங்கிறது என்ன நமக்கு தெரியணும், ப்ளஸ் ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நார்மல் டிவிஷன் தான். ஓகே, 412 டிவைடட் பை 340. 400ல் 340 ஒன் டைம் தான் வரும் இல்லையா, ஸோ 1 டைம்ஸ் 340 சப்ரேட் பண்ணுங்கள். 2 - 0 2, 1 - 4, தட் இஸ் 41 - 34 அப்படின்னு எடுத்து என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும் இல்லையா. ஓகே, 72. ஸோ கோஷன்ட் 1 இங்கே ரைட் பண்ணிக்கலாம், ரிமைண்டர் 72. ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்து 0 வர்ற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற டிவைசர் இருக்குல்லையா 340, அதை வந்து நம்ம டிவைடண்ட்டாக எடுத்துக்கணும். ரிமைண்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு டிவைசர் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ், ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கணும். அந்த ரிமைண்டர் 0 வர வரைக்கும் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ டிவைசர் வந்து டிவைடண்ட் ஆயிரும், ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆயிரும். இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, 340 72ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 340 டிவைடட் பை 72. இது வந்து பார்த்திங்கன்னா 300, இங்கே வந்து ஒரு 70 இருக்குது. 300ல் எவ்வளோ 70 இருக்கும், 4 7s are 28, 4 டைம்ஸ் வரும் இல்லையா. 5 டைம்ஸ் பண்ணால் 350 ஆகிடும். அப்போ 4 டைம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 பண்ணுறோம். 4 2s are 8, 4 7s are 28. பேலன்ஸ் 10, இங்கே 3 ஆயிரும் இல்லை 10 10 - 8 2, 33 - 28 5 கிடைக்கும். ஸோ கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா 4, ரிமைண்டர் 52. இங்கேயும் ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல, நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ அகைன் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டிவைஸர் வந்து டிவிடெண்ட்டாக எடுத்துக்கலாம், ரிமைண்டர் வந்து டிவைஸரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் பாருங்கள். ரிமைண்டர் 0 வரல, ஸோ இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ரிமைண்டர் 0 வரல, அதே சேம் தான், இது இங்கே வந்தோம், இது இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது நமக்கு அல்காரிதம் வந்து ஃபார்ம் ஆகி லாஸ்ட்டில் ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா, சரி. இப்போ 72 வந்து 52ஆல் டிவைட் பண்ணலாம். 72ல் 152 தான் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்பொழுது 20. ஸோ கோஷன்ட் 1, ரிமைண்டர் 20, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அகைன் ரிப்பீட் பண்ணுறோம். 52 is equal to 20 இன்ட்டு ப்ளஸ். ஸோ 52ல் எவ்வளோ 20s இருக்குது, 2 டைம்ஸ் வருங்களா, 2 20s are 40, பேலன்ஸ் 12 கிடைக்கும். ஸோ கோஷன்ட் 2, ரிமைண்டர் 12, மறுபடியும் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ இந்த ப்ராசஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறோம். 20 is equal to 12 இன்ட்டு, ஸோ 20ல் எத்தனை 12 இருக்குது, 1 12 is 12. 20ல் 12 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 8, இது நாட் ஈக்குவல் டு 0 தான். அகைன் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறோம். 12 வந்து டிவிடெண்ட் எடுத்துக்கிறோம், டிவைஸர் வந்து ரிமைண்டர் வந்து டிவைஸர் எடுத்துக்கிறோம். பாருங்க 12ல் how many 8, 18 is 8 இல்லையா. ரிமைண்டர் 4. ஓகே, நாட் ஈக்குவல் டு 0. அகைன் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ 8 is equal to இந்த 4 இங்கே வந்துடணும், ப்ளஸ் இன் 8 how many 4, 2 4s are 8, 2 4s are 8 கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துச்சு இல்லையா. இப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்,
0 கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நமக்கு வந்துடுச்சு. இப்போ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிவைசர் என்ன இருக்கோ அதுதான் வந்து HCF. ஓகேங்களா? therefore HCF of 340 and 412 is 4. அவ்வளோதாங்க சம். செகண்ட் ஒன் 867 and 255. இதுக்கும் யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது அதுக்காக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பிக் நம்பர் வந்து A அப்படின்னு எடுத்துக்கலாம். பிக் நம்பர் 867 அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் நம்பர் B அது வந்து 255B அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? எஸ், யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் இது ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ A is equal to A வந்து என்னது 867 is equal to BQ, Bயோட வேல்யூ 255. ஓகே, ஸோ 867 எவ்வளோ 255 வருதுன்னு பார்த்துடலாம். நார்மல் டிவிஷன் தான். ஓகேங்களா? இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. 800 இங்கே 250, 1 250 250 250 500 ஆயிரும். 3 250 750 பக்கம் வரும் இல்லையா? அப்போ 3 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 255 வந்து 3 டைம்ஸ் வரும். 3 5s are 15, balance 1. 3 5s are 15, 15 plus 1 16, balance 1. 2 3s are 6, 6 plus 1 7, 765 அப்படின்னு கிடச்சிருக்கு. சப்ராக்ட் பண்ணுங்கள். 7 minus 5 2, 6 minus 6 0, 8 minus 7 1, 102 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் 102. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ங்களா? அகைன் ரிப்பீட் பண்ணுற ப்ராசஸ். 255 இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆயிரும். ஓகே, சரி. அகெயின் 255 வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா டிவிடெண்ட்டாக இருக்கிறோம். இந்த ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆகிடுது. ஓகே, இப்போ 255ல் எவ்வளோ 102 இருக்கும்? 1 டைம் 200, இங்கே 100, அப்போ 2 டைம்ஸ் தான் நமக்கு வரும் இல்லையா? ஸோ 102 என்ன கிடைக்கும்? 2 2s are 4, 0 1 2 is 2, 204. சப்ராக்ட் பண்ணும்பொழுது 5 minus 4 1, 5 minus 0 5, 51 கிடச்சிருக்கு. 2 டைம்ஸு 51. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறோம். 102 is equal to 51 இன்ட்டு பாருங்கள் 102ல் எவ்வளோ 51 வரும்? 151 51 251 251 என்ன கிடைக்கும்? 102 வந்துருமா? 2 டைம்ஸ் எக்ஸாக்டாக வருது. 50 + 50 100, 1 + 1 2, 102 கரெக்டாக வருது இல்லையா? ஸோ 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் நமக்கு 0 கிடைச்சிரும். therefore HCF of 867 and 255 is இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் HCF. இப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர்? 51. அண்டர்ஸ்டாண்டா? தேர்ட் ஒன் 10,224 and 9,648. Big number, take big number as A. A is equal to 10,224. Small number as B. So B is equal to 9,648. Using Euclid's division algorithm, that is A is equal to BQ plus R. In the formula substitute பண்ணலாம். A is 10,224. B is 9,648. Okay. So divide பண்ணலாம். 10,224 divide 9,648. 10,000ல 9,000ங்கிறது 1 டைம் தான் வரும். ஸோ 1 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 8 4 6 9 சப்ராக்ட் பண்ணலாம். 4 minus 8 we can't. ஸோ 1 இங்கே வந்து 14 14 minus 8 6, 1 minus 4 we can't. ஸோ 1 இங்கே 11 11 minus 4 7, 1 minus 6 வராது. ஸோ இப்போ 10லேருந்து 9 எடுத்துடலாம். இங்கேருந்து 11 ஆயிரும். 11 minus 6 5, 9 minus 9 0. ஸோ 576 கிடைக்கும். கோஷன் டு 1, ரிமைண்டர் 576. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ங்களா? ஓகே, அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். டிவைசர் வந்து டிவிடெண்ட் ஆயிரும். 9,648 is equal to ரிமைண்டர் becomes டிவைசர். ஓகே, ஸோ 9,648ல் how many times 576 வருது அப்படிங்கிறத டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 9,648 576. ஸோ 3 டிஜிட் இருக்கனால இங்கேயும் 3 டிஜிட் எடுத்துக்குவோம். 964ல் எவ்வளோ 576 இருக்கும்? 1 டைம் தான் வரும். ஸோ 1 576 சப்ராக்ட் பண்ணலாம். 14 minus 6
இங்கே 4 இருக்குது, செப்பரேட் ஆகாது. ஸோ இங்கே 5, 14, 14 minus 6, 8, 5 minus 7 we can't, so 8 இங்கே 15 ஆயிரும். 15 minus 7, 8, 8 minus 5, 3, 1 number down பண்ண 3888 ஆயிரும். ஸோ 576 இங்கே 3800 எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் வருது இல்லை, ஓகேங்களா. 6 5s are 30, 7 5s are 35, அப்போ 3005 வரும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே 76 இருக்கிறனால 6 டைம்ஸ் தான் நமக்கு வரும், ஓகேங்களா. ஸோ 6 6 are 36, பேலன்ஸ் 3, 6 7s are 42, ப்ளஸ் 3 45, பேலன்ஸ் 4, 6 5s are 30, 30 plus 4 34. சப்ராக்ட் பண்ணலாம். 8 minus 6 2, 8 minus 5 3, 8 minus 4 4, 432. ஸோ quotient is 16, remainder 432. Okay, now remainder not equal to 0, so repeat this process. 576 is equal to 432. So 576 எவ்வளோ 432 இருக்கும், 1 டைம் தான் வரும், ஓகேங்களா. ஸோ 576 இருந்து 432 மைனஸ் பண்ணால் 6 minus 2 4, 7 minus 3 4, 5 minus 4 144 ரிமைண்டர் வரும். ஓகே, அகைன் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, ஸோ ரிப்பீட் பண்ணுற ப்ராசஸை. 432 is equal to 144 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ 432 டிவைடட் 144, 400ல் 100 அப்படின்னு எடுத்தோம்னா 4 டைம்ஸ் வரும். ஆனால் இங்கே 32 இங்கே 44 இருக்குது, அப்போ 3 டைம்ஸ் தான் வரும், ஓகேங்களா. 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 4s are 12, 12 plus 1 13, பேலன்ஸ் 1, 1 3 is 3, 3 plus 1 4. ஸோ 432 minus 432 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ quotient 3, ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சா. therefore HCF of 10,224 and 9,648 is 144. ஓகேங்களா, that's all. The last one 84, 90 and 120. இதில் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸ்க்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரே டைமில் பண்ணிட முடியாது. அப்போ 2 டைம்ஸ் தான் நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். எப்படி பிரிச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் HCF கிடைக்கலையா, அந்த HCF எடுத்து அந்த நம்பருக்கும் 120க்கும் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் another HCF கிடைக்கும், அதுதான் ஃபைனல் HCF, ஓகேங்களா. 3 நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் இருக்கும், அந்த நம்பருக்கும் 120க்கும் நம்ம HCF எடுக்கிறோம், அதுக்கு ஒரு HCF கிடைக்கும், அதுதான் வந்து 3 நம்பர்ஸ்க்குமான HCF. இதுதான் வந்து ப்ரொசீஜர், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். டேக் 84, 90. இதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், ஓகேங்களா. ஸோ டேக் A is equal to big number 90, B is equal to small number 84. அப்போ என்ன கிடைக்கும், 90 is equal to 84 into, ஸோ 90ல் எத்தனை 84 இருக்கும், 1 டைம்ஸ் தான் கிடைக்கும், 184 தான் இருக்குது. 90ல் 84 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 6 கிடைக்குமா. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைன் நாட் ஈக்குவல் டு 0வா, ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறோம். 84 is equal to 6 into, ஓகே 6 டேபிள் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. 10 6 are 60, 11 6 are 66, 12 6 are 72, 13 6 are 78, 14 6 are 84. இப்போ 14 6 are 84, ரிமைண்டர் 0. ஸோ HCF ஆஃப் ரிமைண்டர் 0 வந்துடுச்சு, அப்போ இதுதான் HCF. எதுக்கு HCF 84 அண்டு 90 is 6, ஓகேங்களா. HCF ஆஃப் 84 and 90 is 6. இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஆன்சர் வந்து 6 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 6ஐயும் 120க்கும் நம்ம என்ன பண்ணணும், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6 and 120, டேக் 6 and 120. இதுக்கு வந்து நம்ம டிவிஷன் இல்லாமல் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்.
take A is equal to big number 120, B is equal to 6. So 120 is equal to 6 into plus. So 120 6 ஆல் டிவைட் பண்ணலாம். 1 6 is 6, 2 6 are 12. பேலன்ஸ் 0வா? நெக்ஸ்ட் ஒரு 0 இருக்குது, அதுவும் 0 தான். அப்போ இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? கோசன்ட் வந்து 20 கிடைக்கும், ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சு, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துச்சு. therefore HCF வந்து என்னது? 6. HCF ஆஃப் 6 and 120 6. ஆனால் அந்த 6ங்கிறது ஃபஸ்ட்டு 2 நம்பரோட HCF, தேர்ட் நம்பர் 120. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 6 கிடச்சிருக்கு. therefore HCF ஆஃப் 84, 90 and 120 இஸ் கிடச்சிருக்கூடிய இந்த ஆன்சர் தான் 6. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.